வணக்கம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வாயு வந்து அபானன் வாயு. இந்த அபானன் வாயு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து இந்த மலம் மற்றும் சிறுநீர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வெளியேற்றும் காற்றுன்றாங்க. இப்போ அதுக்குன்னு சில வாயுக்கள் இருக்கணும்ல. நம்ம மலத்தையும் நம்ம சிறுநீரத்தையும் வெளியேற்றோம்னா அது ஒரு வாயுவால தான், அந்த வாயு ஹெல்ப்பால தான் வந்து நம்ம இதை வந்து வெளியேற்ற முடியும். ஸோ அந்த வாயு பேர் தான் அபானன். சரிங்களா? இது எங்கேருந்து வேலை செய்யும் அப்படின்னீங்கன்னா, புதத்திலிருந்து வேலை செய்யும்னு சொல்கிறாங்க. ஸோ புதம் அப்படின்னா ஆனிஸ். ஸோ அந்த இடத்துல இருந்து இது வேலை செய்யும். ஆனால் இந்த அபான வாயோட இருப்பிடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தொப்புள் இருக்கு இல்லைங்களா, தொப்புலேருந்து ஒரு விரல் கீழே தள்ளி இருக்கு, அதுதான் அதோட இருப்பிடம். ஆனால் வேலை செய்யறது பார்த்தீங்க அப்படின்னா புதத்திலிருந்து தான் அது ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளுடைய கழிவுகளை நல்லபடியாக அது வந்து வெளியேற்றி நம்மளை வந்து இன்னும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த அபான காற்று வாயு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட காம்பினேஷன், இந்த அபான வாயுவோட காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காற்று ப்ளஸ் மண், அதாவது ஏர் பிளஸ் எர்த் பார்ட்டிகல்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த அபான காற்று, இந்த அபான வாயு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறது வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்கிறாங்க. கழிவுகள் வெளியே போகாதனால தான் நிறைய வியாதிகள் வந்து நம்ம உடம்புக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இந்த அபான வாயுவை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே இப்போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் நாமளே வந்து வீட்டில் இதை நாமளே சரி செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓம் அபானாய நமக, ஓம் அபானாய நமக, ஓம் அபானாய நமக. இந்த மாதிரி நம்ம சாண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்ல அபான வாயுவை வந்து நல்லா நம்ம செயல்பட வைக்கலாம். தேங்க்யூ.